தமிழகத்தின் பிலிகுண்டுலுவுக்கு வரும் நீரின் அளவு 1,30,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் விவேகானந்தன். விவேகானந்தன், தொடர்ந்து தமிழகத்திற்கு வரவேண்டிய இந்த காவிரி நீர்வரத்து அதிகரித்துக் கொண்டு வருகிறது. தற்பொழுது பிலிகுண்டுலுவுக்கு 1,30,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. விவரம் என்ன? கார்த்திகா, காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் நிரம்பி இருக்கிறது. அதே போல கிளை நதியாக இருக்கக்கூடிய ஹேமாவதி, ஹேரங்கி, நுகு போன்ற அணைகளும் நிரம்பி இருக்கிறது. இதில் ஹேமாவதி, ஹேரங்கியில் இருந்து உபரி நீராக KRS அணைக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் நீர் திறப்பு தமிழகத்திற்கு படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு வந்தது. நேற்று மாலை நிலவரப்படி 2 அணைகளிலும் சேர்த்து தமிழகத்திற்கு 1,30,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று காலை முதலே நீர்வரத்து காவிரி ஆற்றில் அதிகரித்து வந்தது. நேற்று இரவு 1,00,000 கனஅடியாக அதிகரித்தது. இன்று காலை தொடர்ந்து 1,15,000, 1,20,000 என தற்பொழுது 1,30,000 கனஅடி தமிழக எல்லையான பிலிகுண்டுலுக்கு வந்தடைந்திருக்கிறது. அதாவது நேற்று மாலை நிலவரப்படி கர்நாடக அணைகளில் திறக்கப்பட்ட தண்ணீர் முழுவதும் தமிழகத்திற்கு வந்து சேர்ந்துள்ளது. இதனால் காவிரி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடி ஒகேனக்கல் பகுதிகளில் பாறைகள், அருவிகள் எதுவுமே தெரியாத அளவிற்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து 13 நாட்களாக பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் ஒகேனக்கல் வர தடை விதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று மேலும் நீர் திறப்பு கர்நாடக அணைகளில் இருந்து அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த இன்று திறக்கப்பட்டுள்ள நீர் முழுவதும் நள்ளிரவு அல்லது நாளை காலைக்குள் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடையும். இதனால் தொடர்ந்து காவிரி ஆற்றங்கரையோர பகுதிகளில் தீவிர பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி விவேகானந்தன்.